பிப்ரவரி 13ஆம் தேதியை மறந்து கூட தவற விட்டுடாதீங்க. ஏன்னா வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. எப்பயுமே தமிழ் மாத பிறப்பானது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் நகர்வதை வச்சுதான் தமிழ் மாத பிறப்பு கணக்கிடப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்கள்ல சூரியன் சில ராசிகள்ல சஞ்சரிக்கும். அதன் அடிப்படையில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடும் பொழுது அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய 13/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி 1 அதிகாலை 1:30 10:30 இந்த வழிபாடை நீங்க செய்திடுங்க. பக்கத்துல விஷ்ணு ஆலயம் இருந்தா அங்க போயிட்டு சுவாமிக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு 27 முறை பிரகாரத்தை சுத்தி வரணும். 27 என்ன கணக்கு அப்படின்னா 27 நட்சத்திரங்களை குறிக்குது. ஓம் தத்புருஷாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை 27 முறை பிரகாரத்தை சுத்திக்கிட்டே இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. இந்த முறையில் விஷ்ணு பகவானை வழிபடும் பொழுது பல ஏகாதேசிகள் விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.